வாய்ப்புகளுக்காக காத்திருந்து காத்திருந்து வாழ்க்கையை இழந்து விடாமல் அந்த வாய்ப்பினையை சுயமாக உருவாக்கிக் கொள்வதுதான் உண்மையான வெற்றி. அந்த வகையில் கால்பந்து விளையாட்டின் மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்தாலும் வாய்ப்புகள் பெரிதாய் வரவில்லை என்று முடங்கிவிடாமல் முயற்சி எனும் ஏணியின் துணை கொண்டு வாழ்வில் உயர்ந்தவர்தான் கில்லாங் பாத்தா MR நியூ ஸ்டார் கால்பந்து அணியின் பயிற்றுனர் ரமேஷ் ராமசாமி. தமக்கு பிடித்த துறையில் தாம் நேசிக்கும் ஒன்றில் சாதனை படைத்தே தீர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் பயணித்த ரமேஷ் பயிற்றுனர் ஆவதற்கு உண்டான அத்துணை பயிற்சிகளையும் மேற்கொண்டு தனது 19ஆம் வயதிலேயே சொந்த கால்பந்து அணியை உருவாக்கியிருக்கின்றார். நான் ஸ்டார்டிங் SPM படித்து முடிச்சிருந்தேன். ஃபுட்பாலில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் சின்ன வயசுலேருந்து. அப்போ நான் படிக்கிற காலத்தில் எனக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸில் இருந்தேன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அப்போ என்ன யோசித்தேன், நம்ம கோச் ஆகி நம்ம பிளேஸை உருவாக்குவோம் அப்படின்னு நினச்சி 2015 நான் கோச்சிங்கோட ஷர்ட்டெல்லாம் எடுத்து அப்புறம் சொந்தமாக கிளப் ஆரம்பித்து இது வரைக்கும் நான் கிளப்பை சொந்தமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிளப் என் சொந்த கிளப் சொந்தமாக உருவாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் என பலதரப்பட்டவர்கள் இந்த அணியில் கால்பந்து பயிற்சியை மேற்கொண்டு வந்தாலும் ஆரம்பத்தில் அத்தனை பெரிய ஆதரவு கிடைக்கவில்லை. ஆனால் ஜோஹர் மாநிலத்தில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் ரமேஷ் சிறந்து விளையாடியதன் விளைவாக அவருக்கு தமிழ் பள்ளி பெண் மாணவர்களின் கால்பந்து அணியை பயிற்றுவிக்கும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. அதுதான் அவரின் கால்பந்து அணியில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது என்றால் மிகையாகாது. 19 வயசில் நான் ஷர்ட் எடுத்து கோச்சிங் பண்ணுறப்போ பாய்ஸ் டீம் தான் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு காலகட்டத்தில் நான் 19 வயசில் கோச் ஆனதுனால ரொம்ப யங் கோச்சாக இருந்தேன். அப்போ சீனியர் கோச் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு போட்டியெலாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு, நம்மளுக்கு வாய்ப்பும் குறைவாக இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்க்குறப்ப சரி நம்ம கேர்ள்ஸ் டீமை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதே வருஷத்துலேருந்து பிகில் படமும் வெளியாகிடுச்சு. அந்த கட்டத்தில் பிகில் படமும் வெளியானால இன்னும் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. சரி நம்ம இந்த டீமை கண்டிப்பாக செய்வோன்னு ஸ்டார்டிங் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு வாய்ப்பு கரெக்டாக அமையல. அப்புறம் ஜோரில் இப்போ மந்த்லி பஸ்ஸில் ஒரு கேம் ஓடுனுச்சு. அந்த கேமில் நம்ம மாணவர்கள் சிறந்த விளையாடி பரிசு பெற்றாங்க. அதுக்கு அடுத்தது பேப்பரில் வந்தனால ஒரு ஸ்கூல் சார், அவர் பேர் சோமதேவன், அவர் தான் நம்மளை இந்தமாரி கேர்ள்ஸ் டீமுக்கு ட்ரைனிங் பண்ண முடியுமான்னு கூப்பிட்டாரு. இப்போ அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி அங்கே உருவாக்குனது அந்த கேர்ள்ஸ் டீம். மொதல் வருஷத்தில் நம்ம 2ஆவதாக தான் வந்தோம். ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனைன்னு உருவாக்கினேன் 2023. அதே டீமை வச்சு 2024 ஒரு பெஸ்ட் கோல் கீப்பர் பேஸ் பிளேயரை உருவாக்கினேன். அதுமாரி 3ஆவது வருஷமும் அதே பள்ளி மாணவர்களை வச்சு 3ஆவதாக இந்த வருஷத்தில் பேஸ் கோல் கீப்பரை உருவாக்கினேன். அப்போ 3 வருஷமாக தொடர்ந்து பிள்ளைங்களோட மாணவர்களோட வளர்ச்சி அதிகமாக பேரண்ட்ஸ் சைடில் நிறைய சப்போர்ட் கிடச்சிது கேர்ள்ஸ் டீமோட. அப்புறம் இந்த பிள்ளைங்களை வச்சு கிளப்பில் ஜாயின் பண்ணோம். MR நியூஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ண வச்சு கிளப்பு மூலிமா நிறைய கேமெல்லாம் போக ஆரம்பித்தோம். U8 பாய்ஸ் டீமு கூட விளாட்றது, அவங்களுக்கு பந்து எப்படி ஏற்றது முறைப்படி சொல்லி கொடுத்துட்டு நிறைய போட்டி விளையாட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தோம். அப்புறம் லாட ஒன்று ஆர்வமாயிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க கேர்ள்ஸ் மொத்தம் 14 ட்ராஃபிக்கு வின் பண்ணியிருக்காங்க. அந்த 1ஆவது ட்ராஃபி 2ஆவது ட்ராஃபி எடுக்க அவங்களுக்கு ஆர்வம் நிறைய வந்துருச்சு. கோச் அடுத்த கேம் எப்போ கூட்டிகிட்டு போவீங்கன்னு. அப்போ அந்த ஆர்வம் வர நானும் டைமெல்லாம் ஒதுக்கி அவங்களுக்கு முறைப்படி ட்ரைனிங் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸாக வந்திருக்கு. கேர்ள்ஸ் டீம் நம்ம ட்ரைனிங் பண்ணுறப்ப அவங்க தொட்டு பேச முடியாது. 2வது நம்ம கால் மட்டும்தான் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியும். பாய்ஸாக இருந்தால் அவங்களோட பாடி எப்படி ஷூட் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். கேர்ள் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஒரு 3 மாதத்தில் எனக்கே 2 மாதம் ஆச்சு சக்ஸஸ் பண்ண முடியுமா இல்லை கிவ் அப் பண்ணிடுமா அப்படின்னு. அடுத்தடுத்து நான் முழு முயற்சியுடன் இறங்கி இவ்வளோ வெற்றி கண்டிருக்கேன். அந்த வகையில் MR நியூ ஸ்டார் பெண்கள் கால்பந்து அணி பல்வேறு வெற்றிகளை குவிக்கத் தொடங்கியது. அதிலும் 8 வயது மட்டுமே நிரம்பிய தமிழ் பள்ளி மாணவி ஒருவரை அணியின் கோல் கீப்பராக பயிற்றுவித்து ரமேஷ் தனது கால்பந்து வரலாற்றில் புதிய முத்திரையை படைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்கள் மட்டுமே மிளிர்ந்து கொண்டிருந்த கால்பந்து துறையில் பெண்களை ஈடுபட செய்த ரமேஷுக்கு கிடைத்த வெற்றி கனிகள் ஏராளம். என்னென்னா என்னோட சொந்தக்காரங்க பந்து விளையாடுறாங்க. நான் என் அம்மா கிட்ட சொல்லி பந்தில் ஜாயின் பண்ணோம். நான் வீட்டில் போய் சொல்லியிருப்பேன். அப்போ என்னென்னா அப்போ சொன்னாங்க போய் ஜாயின் பண்ணுங்க. சாரா குப்பியும் சாலியும் நான் பெஸ்ட் ஸ்கூல் கீப்பரும் எடுத்தேன். நான் இந்த கிளப்பில் ஈராச்சி 23 ஜாயின் பண்ணேன். அப்புறம் எனக்கு 8 வயசில் இருக்க போது எனக்கு அந்த பந்துலாட்ட ஆர்வம் வந்துச்சு. எப்படின்னா எங்கள் அண்ணன் கூட நான் 8 வயசு இருக்க போது பாடாங்களை போய் விளையாடுவேன் எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து. அது அப்போலேருந்து ஆர்வம் வந்துச்சு.
நான் நிறைய காம்படிஷன் கலந்துருக்கேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான முக்கியமான காம்படிஷனாக அது வந்துட்டு நாங்கள் மேக்கான அந்த KR7 டோர்னமெண்ட் சொல்லுவோம். ஏன்னா அதில் நாங்கள் 1வது நிலை வெற்றி பெற்றோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இது பார்க்க போது. முதல்ல சொல்லப்போது பயமாக தான் இருந்துச்சு விளையாட போது. இருந்தாலும் எங்கள் கோச் நல்லா மோட்டிவேஷன் ரொம்ப தைரியம் ஊக்கப்படுத்தி சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க, போக போக உங்களால் முடியும். நிறைய தடைகளும் ஃபேஸ் பண்ணோம். எனக்கு 11 வயசு இருக்கும்போது நான் அந்த கிளப்பில் போனேன். இது வரைக்கும் நாங்கள் மொத்தம் இந்த வருஷத்தோடு சேர்த்தா 14 ட்ராஃபிக் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான டோர்னமெண்ட் எங்களுக்கு என்னன்னா 2023 ஜீஃபா மீஃபா, 2024 ஜீஃபா மீசா, அப்புறம் குழுவாங் கேம், அப்புறம் சாரா கப் டோர்னமெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து மினி கீப்பர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஜோய்சி. அவங்களுக்கு அப்போ 8 வயசு. ஸோ அவங்களுக்கு வந்து பெஸ்ட் கோல் கீப்பர் கிடச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. குழுவாங்க வந்து நாங்கள் ஒன்றா தான் வந்தோம். அப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பாய்ஸ் கூட விளாடும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க பாய்ஸ் ரொம்ப கசாராக விளாடுவாங்கன்னு. ஸோ நாங்கள் கேர்ள்ஸ் அவங்க கொஞ்சம் வந்து முதுவாக அதான் கசாராக தான் விளாண்டாங்க. அதான் நாங்கள் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி செனத்தில் அவங்கள தோக்காமல் செனத்தில் அவங்க தாங்க தேய்ச்சாங்க. அதான் நாங்கள் எதுனாலும் தோத்தோன்னு சொல்லி அது நாங்கள் ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப பயிற்சி எடுத்து அப்படியே முன்னேறி வந்துட்டுருக்கோம். படிப்பையும் பார்த்துக்கணும், நம்மளோட ஸ்போர்ட்ஸும் பார்த்துங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதான் பரவாயில்ல, இங்கே நல்லா மேனேஜ் பண்ணிக்கிறோம் நாங்கள். நான் சின்ன வயசுலேருந்து இந்த டிவியில் பார்த்து தான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து பார்த்து தான் எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக ஆகுனுச்சு. நான் அப்புறமா வந்துட்டு ஸ்கூலில் விளையாண்டுட்டு அப்புறமா கோச் கூட வந்துட்டு விளையாண்டு வரேன். என் கோச்சுக்கிலேருந்து நான் என்ன கற்றுட்டேன்னா, அவர் நிறைய மோட்டிவேஷன் கொடுப்பாரு. ஸோ அந்த மோட்டிவேஷன் நான் கேட்டு வந்துட்டு இந்த மாதிரி விளையாடணுன்ட்டு நான் அது கற்றுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா என்னோட டீம் தோற்குத என்னால் வந்துட்டு அப்படின்ட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். கோச் எனக்கு பர்சனலாக வந்துட்டு ட்ரைனிங்லாம் எடுத்து பழகி கொடுத்து தான் அப்புறமா நான் வந்துட்டு நல்ல ட்ரைனிங் எடுத்து நல்லா விளையாடுறேன். எனக்கு சின்ன பிள்ளைங்க ஆர்வம் இருக்கும். பிகாஸ் நிறையா இந்த ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறது, இந்த ஃபுட்பால் ஹைலைட் கிளிப்ஸ் பார்க்கலேருந்து வந்துட்டு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். அப்போது வீட்டில் விளாட ஆரம்பிச்சது. அப்புறம் நான் ஸ்கூலில் வந்துட்டு சும்மா பிஜே டைமில் விளையாடும்போது ஜீஃபாவுக்கு வந்துட்டு என்ன ஸ்கூலில் எங்களோட பிஜேஸில் வந்து சூஸ் பண்ணார் என்ன. அப்போது ஜீஃபாவுக்கு வந்துட்டோன்னே நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூல் வந்து ஜெயிக்கல. ஆனால் அப்போ வந்து எனக்கு கோச் ரமேஷ் என்னை பார்த்துட்டு வாலு சார் மெசேஜ் பண்ணிவிட்டு என் அம்மா நம்பர் கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி வந்து நான் மீஃபாக் சூஸ் ஆகிட்டேன். பயமாக தான் இருந்துச்சு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாய்ஸ் ஸ்கூலில் இருந்தனால. ஆனால் எங்கள் கோச் வந்து இப்போ எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணி நிறைய அட்வைஸ் கொடுத்து எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் பண்ணனால கொஞ்சம் தைரியம் அப்படியே வந்து இப்போ வந்து பாய்ஸ் ஸ்கூல் ஆடும்போது அந்த பயம் இருக்காது. எனக்கு இந்த ஃப்ரீ கிக் ஷூட் பண்ண அந்த டேலண்ட்டே வந்துட்டு கோச் ரமேஷ் நல்லது. அவர் தான் வச்சு எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த மாதிரி ஷூட் பண்ணோன்னு. ஸோ அப்படி தான் வந்து ஏற்கனவே வாட்டி மலாக்கால கேமில் வந்து என்கிட்ட ஃப்ரீ கிக் கொடுத்தோன்னு பயம் வந்துச்சு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறனால. அப்புறம் கோல் பூதுறோன்னு ஓகே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி எப்படிலாம் ஃப்ரீ கிக் ஸ்கோர் பண்ணுறனோ கோல் ஆயிரும். சரி, நான் எம்ஆன் நியூஸ் தான் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வந்துட்டு ஒரு டீம் லீடராக இருக்கேன். நாங்கள் ஏன் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு வச்சோன்னா, எங்கள் கோச் வந்துட்டு உலரகமும் நடத்திக்கிட்டு ஃபுட்பால் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபுட்பால் தான். ஸோ இந்த டீமை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஒரு வகையில் சந்தோஷமாகவும் இருக்கும், ஒரு சைடில் இது ஏன்டா இப்படி பண்ணுதுங்க அப்படின்னு இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபன்னியாக தான் இருக்கும். அவங்க கூட இருக்கும்போது அலோனாக ஃபீல் ஆகாது, நல்லாயிருக்கும். தனக்கு பிடித்த துறையை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் அமைத்துக் கொள்ளாமல் அதனையே வேலையாக மாற்றி அமைத்துக் கொண்டதைப் போல பெண்களும் காற்பந்து துறையில் இருக்கும் வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் சிறக்க வேண்டும் என்கிறார் ரமேஷ். தோல்வி நிறைய இருக்குது. தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படின்ற மாரி என்ன தோல்வி தான். நான் டீம் கொண்டு போகிறப்ப 7 கோசம் 6 கோசம் தோற்றுருக்கோம். அதே டீமை வச்சு அடுத்த வருஷத்தில் நான் வின் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து வேலை வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது. இப்போ மஜ்லிஸில் எடுத்திங்கன்னா சின்ன வேலைக்கு மெயின் பேங்கு, இப்போ பெஞ்சர் அவார்டு இந்தமாரி வேலை ஈஸியாக கிடைக்கும். ஒன்று வந்து கோச்சிங் துறையில் வந்து நம்ம கேர்ள்ஸ் ரொம்ப குறைவாக இருக்காங்க. இப்போ நம்ம கேர்ள்ஸ் டீம் வச்சுருக்கோம், அதே ஒரு கேர்ள்ஸ் கோச்சு தான் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் வந்து நம்ம வந்து ஹெட் கோச்சாக தான் இருக்க முடியும் பாய்ஸாக இருக்கிறப்ப. இப்போ வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது கோச்சிங் துறையில் வந்து. என்ன கேட்டிங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருந்து கரெக்டாக கடைசி வரைக்கும் அந்த ஆர்வத்தில் இருந்தால் நம்ம வேலை வாய்ப்பெலாம் கரெக்டாக இது பண்ணி நானும் ஸ்டார்டிங்கில் பந்தலாட்டு ஓட்டப்பந்தயம் ஆர்வமாக இருந்தேன். இப்போ அதே வேலை வாய்ப்பை மாற்றி கோச் ஆகி நானே கரெக்டாக செட்டில் பண்ணிக்கிட்டேன். என்னோடய வாழ்க்கையை வந்து காலையில் ட்ரைனிங், மதியானம் ட்ரைனிங் கரெக்டாக ஓடிக்கிட்டு பிடிச்சமான வேலை, சந்தோஷமாக இருக்குது. காலையில் பிள்ளைங்க முகத்தில் ஃபேஸ் பண்ணுறது, அவங்க கூட கமிட்மெண்ட் பண்ணுறது நல்லா சந்தோஷமாக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்கன்ட்டு அப்படின்னு வீட்டிலே வைக்காமல் இந்தமாரி விளையாட்டுத்துறையில் போய் சப்போர்ட் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா விளையாட்டுத்துறையில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்திலாம் வந்து நம்மளுக்கு வந்து விளையாட்டுத்துறை எடுத்தால் நம்ம ஆளு தான் நிறைய பேர். ஆனால் இப்போ வந்து எல்லாம் மிலைஸ் தான் அதிகமாகிட்டு வராங்க. இந்தமாரி ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை உருவாக்க முடியும். இப்போ ஆண் பெண் என்ற பாகுபாடுகளை உடைத்தெறிந்து பெண்களும் எல்லா துறைகளிலும் சாதிக்க முடியும் என்பதனை ஆழமாக விதைத்து வரும் ரமேஷுக்கு வணக்கம் மலேசியாவின் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.